பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். நேற்றைய தினம் தமிழகத்தையே உலுக்கிய அந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் பாலியல் வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதை ஒட்டி இன்னைக்கு ஒரு புதிய பூகம்பத்தை கிளம்பியிருக்காரு முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை. அதற்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இது விரைவான தீர்ப்பு, இதுதான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் பெருமை பேசுறாரு. இல்ல இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு 157 நாள் ஆச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மாவும் சசிகலாவும் ஒரு கார்ல போகும்போது ஒரு லாரி அவங்க தாக்கிடுச்சு, இடிச்சிருச்சு. அந்த வழக்கு 50 நாள்ல முடிச்சுட்டாங்க. 50 நாள்ல முடிச்சிருச்சு. அப்ப இருந்த கடக அரசு முடிச்சு அந்த லாரி டிரைவருக்கு 1750 ரூபாயை மட்டும் பெனால்ட்டியா கொடுத்திருந்தாங்க. அதாவது அவர் மட்டும் போனாருங்க, இவங்க இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழக்கை முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ திமுக வரலாற்றுல சீக்கிரமா முடிக்கிறதுங்கிறது நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்துல சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, அவங்க கட்டமைத்தது போல இது ஒருத்தர் தான் பண்ணாரு அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப அந்த ஒருத்தர் வாயை திறக்க கூடாதுங்கிறதுக்காகவே பல விஷயங்கள் பேசப்பட்டு 30 வருடங்கள் இவருக்கு கருணை மனவே கிடையாது. ஒருத்தர் கிடையாது, இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்கிறது நீங்களும் சொல்றீங்களா? குற்றச்சாட்டா எதிர்கட்சி பின்னாடி நீதிமன்றத்துல நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க என்ன வழக்கு வைக்கிறீங்களோ அதை வைத்துதான் நீதிமன்றம் விசாரிக்கும். நீங்க என்ன பிளியா வைக்கிறீங்களோ அதுக்குதான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும். சோ நீங்க வைத்த பிளியா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருங்க, நீங்க தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு உடனே ஆமாங்க இந்த ஒருத்தர் தான் தப்பு பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அது வந்துருச்சு. சோ இதை அந்த சார் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள கொண்டு போகாம இருந்ததுக்காகவும், இது ஒரு பேசு பொருளா, ஏன்னா தேர்தல் வரப்போகுது, பேசு பொருளா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இவங்க வேகமா முடிச்சாங்க. அப்படிங்கிறது நீதிமன்றம் வேகமா முடிக்கல. நீதிமன்றம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் போட்டு டைம் கொடுக்கும். அதன் அடிப்படையில ஒரு விஷயம் நடக்கும். சோ இந்த விஷயத்துல இதுதான் தீர்ப்புன்னு முடிவு பண்ணிட்டு, இதுதான் தீர்ப்பா கொடுக்கணும், சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடைய இந்த வழக்கு நடந்தது. ஆனால் இப்ப அது முக்கியம் இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பலமுறை சொன்னோம். அண்ணாமலை ஐயா தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, எஸ்ஐடி இதை ஒழுங்கா கொண்டு போகலைன்னு சொன்னால் என்னிடம் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் வெளியிடுவேன். அதனாலதான் இப்ப அவர் காலையில வெளியிட்டு இருக்காரு. எஸ்ஐடி இதை முறையா கொண்டு போகல, ஒருத்தரை மட்டும் தாக்குவதுதான் உங்களுடைய நோக்கங்கிற அடிப்படையில கொண்டு போயிருக்கீங்க, இது மிக தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அந்த போலீஸ் ஆபீசரோட பேசினதும், கோட்டூர் இவரோட பேசினதும், மத்ததெல்லாம் ஒவ்வொன்னா வெளியிட்டு இருக்காரு. சோ பெருச பயிர் கலப்புறது என்னன்னா, திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் பேர விசாரணைங்க இருந்தாரு. அங்க இருக்க வட்ட செயலாளர், அப்புறம் திமுக நிர்வாகிகள், அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் இதுல விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல் ரீதியா கொண்டு போறாரா, இல்ல ஆதாரத்தோட பேசுறாரா? அரசியல் ரீதி இல்ல அவர் சொல்ல அதாவதுங்க, இந்த பர்டிகுலர் வழக்குல ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதிய ஒரு சகோதரனா தான் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. சகோதரனா தான் பார்த்துக்கிட்டு ஐயோ இந்த பொண்ணுக்கு எதுவும் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தத்துலதான் 6 முறை தன்னை வருத்தி கொண்டாரு. ஒரு முறையும் தன்னை அடித்துக் கொள்ளும் பொழுது அவருக்கு இதை இப்படி பேசணும், இப்படி கொண்டு போகணும், இதை நான் இப்படி விடமாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் அடித்து கொண்டாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப அவர் சில போன் டிராக்கிங் மட்டும் கொடுத்து உங்ககிட்ட பேசியிருக்காரு. அதை வைத்துக் கொண்டு அவர் எதுவும் முடிவு பண்ண சொல்லல. ஆனா அவர் என்ன கேட்டாருன்னா, இதுக்கு முந்தின நாளே ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தத அதை ஏன் நீங்க விசாரணைக்குள்ள எடுத்துக்கல, அந்த எஃப்ஐஆர் என்ன ஆச்சு, இந்த ஆளை ரிலீஸ் பண்ணதுக்கான நோக்கம் என்ன, அவன் போய் எதை அழிக்கணுங்கிறதுக்காக இதை நீங்க பண்ணீங்க, அந்த ஆள் எதுக்கு இவரோட தொடர்பு கொண்டாரு, அவர் ஏன் இவரோட தொடர்பு கொண்டாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டுட்டு 48 மணி நேரம் என்ன கெடு வச்சிருக்காருன்னா, வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, ரொம்ப சந்தோஷம், தவறான ஆளை நீங்க தண்டிச்சிருக்கீங்க, அது அந்த விதத்துல நீதி கிடைச்சிருச்சு, ஆனால் நீங்கள் மறைக்க நினைத்த உண்மைகளைத்தான் நான் இனி ஒவ்வொன்னா வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில அவர் செயல்பட்டு கொண்டிருக்காரு. சோ இதை நீதிமன்றத்தோட அதிகாரிகள், அவர் காவல்துறையை பாராட்டினாலுமே 8:55க்கு அங்க இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கால் பண்ணிருக்காரு, வட்ட செயலாளர் வெளியில பேசியிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன்ல பேசல, வெளில பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பட் இதெல்லாம் கோர்ட்ல இது பண்ணிருக்கலாம், சப்மிட் பண்ணிருக்கலாம், ஏன் இப்ப பேசுறாங்கிற ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க.
இதுதான் ஒரு தவறான ஒரு அணுகுமுறைய தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏன் பிஜேபி நண்பர்களை கூட அதை தவறான அணுகுமுறையில கொண்டு போறாங்க. உதாரணத்துக்கு அவர்கிட்ட வந்து 1 மாதத்துக்கான டேட்டா இருக்கு அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப இந்த 1 மாத டேட்டாவையும் கொண்டு போய் நீதிமன்றத்துல கொடுத்திருந்தா இந்த வழக்கு திசை மாறும். என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப இந்த வழக்கை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்க ஒழுங்கா நடத்துனீங்கன்னா நான் எதுவும் பேசலைன்னு சொன்னாரு. ஒழுங்கா நடத்தலைங்கிறதுனாலதான் இப்ப பேச வந்திருக்காரு. சோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இவர் ஏற்கனவே போய் அந்த டேட்டாவெல்லாம் கொடுத்திருந்தா, உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த ஆள் வந்து வெளியில வந்தாரு. அடுத்த நாள் தொடர்பு கொண்டு பேசுறாரு. பேசினது என்னவா இருக்கும்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இந்த வழக்கு சம்பந்தமா, இந்த பெண் சம்பந்தமா அவர் வந்து ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர். ரிப்பீட்டடா இந்த தப்ப பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் வந்து என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? ஐயா, நேத்துக்கு நான் ஒரு சமூக சேவையில இருந்தேன். 8:52 வரைக்கும் நான் ஃபிளைட் மோட்ல வைக்க வேண்டியதா இருந்தது. ஏழை எளிய மக்களுக்கு நான் பாடுபடுறதுக்காக போயிருந்தேன். உங்களுக்கு 4 பிரியாணி பாக்கெட் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்னால முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இவர் உடனே ஐயோ நீ 4 பிரியாணி பாக்கெட் கொடுக்கலன்னா மாசு என்ன பண்ணுவாருன்னு கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டு மாசு ஐயா கிட்ட, ஐயா 4 பிரியாணி பாக்கெட் வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்படி எல்லாம் வழக்கு திசை திரும்பும். அதனாலதான் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நீங்க வழக்க ஒழுங்கா நடத்திட்டீங்கன்னா எனக்கு வேலை இல்லை, நீங்க மறைக்க நினைச்சீங்கன்னா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி இப்ப வந்து 1 நாளைக்கான டேட்டாவை மட்டும் எடுத்து கொடுத்திருக்காரு. இனி 29 நாளைக்கான டேட்டா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து நீதிமன்றத்தை போய் தீர்ப்பெல்லாம் மாத்த சொல்லல. தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நீதிமன்றம் தான் கொடுத்துருக்கு, தேங்க்யூ. ஆனால் இங்க நீங்க கலைந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஒரு சார் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்ததுன்னா, ஒரு சாருங்கிறது என் பிரச்சனை இல்லை. சட்டசபையில ஸ்டாலின் ஐயா சொன்னது எனக்கு 100 சார் பேரை தெரியும்னு சொன்னாரு. அந்த 100 சாரையும் நீங்கள் தண்டிக்க வேண்டி வருங்கிறது தான் இப்ப ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கொண்டோம். அப்ப இதுக்கு பின்னாடி சார் இருக்காங்களா இல்லையா? ஏன்னா சார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு அரசாங்க வழக்கறிஞர் சொல்றாரு. நீங்க பாருங்க, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை விமர்சிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. உள்நோக்கம் கற்பித்தாதான் தப்பா வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்நோக்கம் யாரும் கற்பிக்கல. இந்த விஷயத்தை நீங்க ஏன் பார்க்கலன்னு கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. இதுக்கு பின்னாடி சாருக்கு கீழே மேடம் இவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து நீதிமன்றம் கண்டுக்கலன்னா தேங்க்யூ, முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. மே 2026 வரைக்கும் ஞானசேகரன் அப்படியே வாய் மூட்டு உட்காந்து இருப்பாரு. தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு மனுவா போடுவாரு. இதுல வந்து எனக்கு 10 ஆண்டு கொடுத்தது தப்பு, இதுல எனக்கு 6 ஆண்டு கொடுத்தது தப்பு, இந்த விஷயத்த சரியா நிரூபிக்கல அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. அவர் ஒரு 2 வருடமோ 3 வருடமோ தமிழக திமுக வக்கீல்களை வச்சா ரொம்ப லேட் ஆயிடும். பானிபூரி வக்கீல கூப்பிட்டு வந்து 50 லட்சம் ரூபாய் கொடுத்து கேஸை நடத்தினீங்கன்னா இந்த 30 வருட தண்டனைங்கிறது 3 நாள் தண்டனையாகவோ 3 வருட தண்டனையாகவோ குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா மே 2026 வரைக்கும் வாங்கி முடிப்பாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ஞானசேகரனை காப்பாற்ற வேண்டிய அவசியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வரும். எந்த சலுகையும் இல்லாம தானே 30 வருட தண்டனை கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு தீர்ப்பு வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். தீர்ப்பு நல்லாதான் கொடுத்திருக்காங்க, தண்டனையே நியாயமாக கொடுத்திருக்காங்க. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னொரு கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க வந்து ஒவ்வொன்னா சந்தேகத்தை கொடுப்பாங்க. அதற்கேற்ற மாதிரி ஆதாரங்களை கேட்பாங்க. தமிழ்ல கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நாள் கடத்திட்டு ஆனா வேகமா நடந்து மே 2026க்கு பிறகு இந்த வழக்கு வேகமாக நடந்து அவருடைய தண்டனை குறைப்பதற்கான ஏற்பாடு தான் நடக்கும். அது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணாமலை உடனே அடுத்த நாளே வெளில வந்திருக்காரு. இது நாள் வரைக்கும் அவர் சொல்லாம இருந்ததுக்கு காரணம் அவரு சொல்லி இந்த கேஸை திசை திருப்பணும்னு அவர் நினைக்கல. இப்ப நீங்க வந்து ஒவ்வொன்னா பண்ணு. இது யார் பண்ணணும்? காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இந்த ஸ்டெப் எல்லாம் எடுக்கணும். நீதிமன்றத்துக்கு இதுல வேலை இல்லை. அடுத்த கட்ட நகர்வு அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான செய்ய போகிறார்? இப்ப 48 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காரு. அந்த போலீஸ் ஆபீசர் வந்து விளக்கம் கொடுப்பாரு. திமுகவுடைய பொதுவான பழக்கம் என்னன்னா, யாரை வச்சு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்கிறத வச்சு நீங்க அவங்க சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல விளையாட்டா, இப்ப நாம சொல்றாங்க இல்லையா எல்லாருமே கோமாளிகள் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியும். சோ இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கு காலையிலயோ RS பாரதி ஐயா பேசுறாரோ, இளங்கோவன் ஐயா பேசுறாரோ, சேகர் பாபு ஐயா பேசுறாரோ, யார் பேசுறாங்கன்னு முதல்ல நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதை வைத்துக் கொண்டு இவங்க சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்கிறது தானே தெரியும். பட் இதுல ஒரு முக்கிய புள்ளி இருக்காங்கிறீங்களா? அதை காப்பாத்துறதுக்கு ஆளுகிற அரசாங்கம் வந்து பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்களா? முக்கிய புள்ளின்னு ஒருத்தர் தாங்க நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஸ்டாலின் ஐயா சட்டசபையில சொன்னது 100 சார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. 100 முக்கிய புள்ளிகள் இருக்காங்க.
அவங்களுக்கு கீழே ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு ஆள் அமைச்சு வச்சு செட் பண்ற ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு. இது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ரேஞ்சில் ஒரு வேலை, பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு சாரோட முடிய போறது இல்லை, 100 சார் வரைக்கும் போகும். ஸ்டாலின் ஐயா சொன்னது சொல்றேன், நான் புதுசா எதுவும் சொல்றேன் இல்ல. ஆனா நீங்க சொல்ற மாதிரியே எதிர்கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ண பார்த்தாங்க. ஆனா தவிடுபடி ஆயிடுச்சு. இந்த விசாரணை, காவல்துறை அவர்கள் விசாரணையும் நீதிமன்றம் தீர்ப்பே அதுக்கு தெரியும் எப்படிப்பட்ட உள்நோக்கத்தோட இதுல கேவலமான அரசியல் செஞ்சாங்களோ அதற்கு தவிடுபடியான தீர்ப்பு தான் இது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் முதற்கொண்டு எல்லாரும் சொல்றாங்க. பொள்ளாச்சி வழக்குல அந்த நீதிபதியை மாற்றுவதற்கான முயற்சிகள் எல்லாம் யார் எடுத்தாங்கிற கேள்வியிலிருந்து கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யார் தவிடுபடியா இருக்காங்க, யார் காய்ச்சல் வந்து படுத்திருக்காங்கிறது சாதாரணமா தெரியுது. இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. வேணா நம்ம பார்த்திருப்போம், எத்தனையோ வழக்கு இதே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு ஊழல் வழக்குனால. பொன்முடி அவர்கள் வந்து ஒரு சர்ச்சை பேச்சு பேசுறதுனால இப்ப அவர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்ப இது வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா ஆகுமா, இல்ல அரசியல் ரீதியா அது கடந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? 50 வருட 60 வருட திமுகவுடைய வரலாறை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அவங்களுக்கு எதுவுமே சவாலா இருக்காது, எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட உடனே மும்மொழி கொள்கை வரும், மறுசீரமைப்பு வரும், சமூக நீதி காத்தவருங்கிறது வரும், ஈவே ராமசாமி ஐயாங்கிறதெல்லாம் வரும், திசை மாற்றுவது, மடை மாற்றுவது எல்லாமே அவங்களுக்கு அழகா தெரியும். ஆனால் இந்த 10 வருடங்களாக இடியோ அல்லது வருமான வரியோ அல்லது நாரகாட்டிக்ஸோ செயல்படுகின்ற விதத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு கேஸிலும் யாராவது ஒருத்தர் காணாம போறாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி போய் ஒரு துப்பு கிடைச்ச உடனே போய் பார்ப்பாங்க, இன்னாருன்னு பரப்புவாங்க, கடைசியில அவர் இல்லைன்னு தீர்ப்பு வரும். இது வந்து பஞ்சாப்ல வந்து 3000 பேர் கொலை செய்யப்பட்ட போது, தாக்கப்பட்ட போது அதுக்கு வந்து தீர்ப்புல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க. 2G வழக்குல வந்து தீர்ப்புல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் இந்த 11 வருடமா நடக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு வெளியில வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் காணாம போறார். அது ஜாஃபர் சாதிக்கா இருக்கட்டும், அல்லது இவருடைய செந்தில் பாலாஜி ஐயாவுடைய தம்பியா இருக்கட்டும், அல்லது இப்ப வந்திருக்கிற 2-3 நண்பர்களா இருக்கட்டும். இந்த காணாமல் தான் உண்மையிலே போறாங்களா, அல்லது அவர்களை ஈடி கையில வச்சுக்கிட்டு தான் அந்த கேஸே நடத்துதா அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இந்த பெரிய மாற்றம், ட்விஸ்ட் அண்ட் டர்னே அதுதான். அதுதான் நீங்க மெயினா அதை பத்தி பேசுறதுனால, இடியை பத்தி பேசுறதுனால யாரு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணாங்களோ இன்னைக்கு அவர் வந்து மாற்றப்பட்டிருக்காரு. அவர் எங்க இருக்காருங்கிறீங்க? ஜாமீன்ல இருக்காரு. அடுத்த முறை தேர்தல் நடந்தாலும் அவர் அமைச்சராக முடியாதுன்னு வந்திருக்கு. இது வந்து கேஸை தொடங்கிய விதத்திலே இது நடந்திருக்கு. இந்த 3000 பக்கம் குற்றப்பத்திரிகை ஒண்ணு தாக்கல் பண்ணாங்க, அக்டோபர் 2023 ரெடி பண்ணிட்டாங்க. அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில தான் அவருக்கு தண்டனையா இல்லையாங்கிறது தெரியும். ஏன்னா நீதிமன்றத்துக்கிட்ட போய் நாம வந்து கழக அரசு சீக்கிரமா நடத்தும், அதனால நீங்க சீக்கிரமா நடத்துங்கன்னு நாம சொல்ல முடியாது. நீதிமன்றம் எல்லாத்தையும் பொறுமையா தான் செய்யும். ஆனா ஜனாதிபதி மட்டும் 30 நாள்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லும், உதவி ஜனாதிபதி 28.25 நாள்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லும். அது தனி பிரச்சனை. இறுதியான கேள்வியா, இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இந்த பாலியல் வழக்கு எந்த மாதிரியான தமிழகத்துல ஒரு அரசியல் பூகமத்தை வெடிக்க போகுது? இதை எப்படி மாற்று அரசியல் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்ற போறார்? இல்ல, இதுல அரசியல்ங்கிறதே தவறான ஒரு வாதம். ஆட்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இது. சோ இதை அரசியல் ஆக்குறாங்கிறதெல்லாம் திராவிட கட்சிகள் பேசிட்டு போகலாம். மத்திய அரசுல இருந்து அப்படி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது அடிப்படை, இது மட்டும் இல்ல, இந்த நம்ம இந்த சார் பிரச்சனை மட்டும் இல்ல, 1000 கோடி டாஸ்மாக் வழக்குல கூட ரொம்ப தெள்ள தெளிவா பாட்டிலு, மூடி, ஸ்டிக்கரு, தயாரிக்கப்பட்ட சரக்கு, எடுத்துக்கொண்ட மின் உற்பத்திக்கு வந்து பண்ண விஷயம், இப்படி பல விதங்களை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த 2 வழக்குமே உற்று நோக்க வேண்டிய அவசியங்கள் வரும், ஆட்சியல் ரீதியா, அரசியல் ரீதியா இல்ல. நிச்சயமா மீண்டும் தமிழக அரசியல் வந்து பெருசா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் இதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க. நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.